அப்பா, என்ன வெயிலா இருக்கு. ரொம்ப வெப்பமா இருக்குல்ல. துண்டு இங்க இருக்கா? என்னங்க மாப்பிள்ள இப்படி ஊத்து பாக்குறீங்க? இல்லத்த, நீங்க போட்டிருக்க சாரி புதுசா சும்மா சூப்பரா இருக்கத்த. அவரு எது எடுத்து கொடுத்தாலும் சூப்பரா தான் இருக்கும். ஆமாங்க அத்த, எங்க மாமா எது தொட்டாலும் பல தான் மின்னும். பழைய ஆளா இருந்தாலும் ரசனை புதுசத்த செதுக்கிட்டாரத்த. மாப்பிள்ள வேர்த்து இருக்கு பாருங்க, தொடையுங்க. துண்டு எடுத்து தொடையுங்க, சளி பிடிச்சிட போகுது. அத்த, இதெல்லாம் எனக்கு சாதாரண மேட்ரு அத்த. எனக்கெல்லாம் சளியே பிடிக்காது. உடம்பு அப்படி வச்சிருக்கேன், பத்துக்கோப்பா. அட என்ன மாப்பிள்ள, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க போய் உக்காருங்க, நான் தோட்டி விடுறேன். மாப்பிள்ள என்ன பண்றீங்க? இல்லை அத்த, தொடச்சி விட்டீங்களே, அது ஒரு மாதிரியா இருக்கு. மாப்பிள்ள என்ன பண்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்த. விடுங்க மாப்பிள்ள. எதுக்கு எடுத்த? பாண்டியம்மா, ஏய் பாண்டியம்மா, என்னடி பண்ற? ஐயோ, மாமா வந்துட்டாரு பலுக்கு. ஏய் பாண்டியம்மா, என்னடி கதவு திறக்க இவ்வளவு நேரமா? மினிக்க கிட்ட நிக்கிறா பாரு, கதவு முறி. என்னடி இப்படி மூச்சு வாங்குது? என்ன கேள்வி இது? நீங்க பாட்டு ஸ்கூட்டி எடுத்துன்னு போயிட்டீங்க, மார்க்கெட்ல இருந்து நடந்தே வரேன். அச்சச்சோ, சாரிமா டார்லிங், என் பக்கத்துல வா. ஏங்க சும்மா இருங்க, மாப்பிள்ள வீட்டுல தான் இருக்காரு. என்னது, மாப்பிள்ள வீட்டுல இருக்காரா? ஆமா, லோன் விஷயமா வந்திருக்காரு. பேங்க்குக்கு ஏதோ போனோமா, அதான் ரூம்ல தான் இருக்காரு. நல்ல வேலை சொன்னேடி. சரி, கையை வச்சுன்னு சும்மா இருங்க. அங்க போய் உக்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் பாண்டியம்மா, ஏய் பாண்டியம்மா, பாண்டியம்மா. மாப்பிள்ள என்ன பண்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்த.
என்ன சத்தம் கேக்குது? என்னங்க இரும்பிட்டு இருக்கீங்க? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடி. Yo, yo, oh. Oh. மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? இல்லத்த, காலை நடந்த சம்பவத்தை என்னால மறக்க முடியலத்த. தூக்கமே வர மாட்டேங்குதத்த. நீங்க நழுத்தி கட்டி பிடிச்சிங்க இல்லையா, அதே நினைப்பாதான் அத்த இருக்கு. ப்ளீஸ் அத்த, ஏத்துங்க அத்த. ஐயோ மாப்பிள்ள, அப்படியெல்லாம் பேசாதீங்க. அத்த ப்ளீஸ் அத்த, என்னை ஏத்துக்கணும் அத்த. நான் ஒரு ஓரமா கீழே படுத்துக்கிறேன். நைஸா உங்க மேல கை போட்டுக்கிறேன். காலையில எனக்கும் தான் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. இதெல்லாம் பண்றது தப்பு. என் மகளை கட்டிக்கிட்ட புருஷன் நீங்க இப்படி எல்லாம் பண்றது நியாயமே இல்லை. என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பயமா இருக்கு. நீங்க ஏஞ்சி போங்க மாப்பிள்ள. அட போங்கன்றல. சரி அத்த, நான் போறேன். வாங்க மாப்பிள்ள, இப்பதான் ஏஞ்சிங்களா? போய் குளிச்சுட்டு வாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் மட்டும் போகணுமா இருக்கு. அத்த, ஹாஸ்பிட்டல் இருக்கு? என்னங்க மாப்பிள்ள இப்படி கேட்குறீங்க? உங்க பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கால, செக்கப்புக்கு நீங்க தானே கூட்டிட்டு போனோம். ஓ, குளிச்சுட்டு கிளம்பி போயிடுவோம். ஆமா, மாமாங்க அவர் முன்னாடியே போயிட்டாரு மாப்பிள்ள. நீங்க ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வாங்க, நான் அப்புறமா குளிக்கிறேன். இல்லத்த, நீங்க ஃபர்ஸ்ட் குளிங்க, நான் அப்புறம் குளிச்சுக்கிறேன். சரி மாப்பிள்ள.
மாப்பிள்ளை பார்த்ததெல்லாம் போதும், எழுந்துச்சு வெளியே வாங்க. சரி மாப்பிள்ளை, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அசிங்கமாக இருக்கு. என்னால் முடியல அத்தை. என்னால் முடியல அத்தை. விடுங்க மாப்பிள்ளை, நீங்கள் விடலன்னா நான் கத்திடுவேன் நான். ஏன் மாப்பிள்ளை, உங்கள் புத்தி ஏன் இவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு? மாமாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? ஏன் என் மக கூட நிம்மதியாக வாழலையா? ஏன் உங்களுக்கு ஏன் இது மாரி ஆசை வருது? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அத்தை? உங்க பொண்ணு மாசமா இருக்கா. எப்ப அவ மாசமானாலோ பக்கத்துலயே இருக்க விட மாட்டான். எனக்கு பொம்பளை சுகம் வேணும் அத்தை. நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் உங்க தொட்ட இல்ல, அந்த நினைப்பு அப்படியே என்னை விட்டு போல அத்தை. எனக்கு கண்டிப்பா ஒரு பொம்பளை சொக்கு வேணும். நீங்க இதுக்கு ஒத்துக்கலன்னீங்களே, வேற யாரோ ஒரு விபச்சாரிக்கிட்ட தான் அத்தை போனோம். என்னுடைய ஆசை அடக்க முடியல அத்தை. நீங்க கருப்பா இருந்தாலும் சந்தன காட்ட மாதிரி இருக்குங்க அத்தை. உங்களை நினைச்சு நினைச்சு என் நாடி புடச்சு நிக்குது அத்தை. இப்ப நீங்க ஒத்துக்கலன்னா என் இதையுமே வெடிச்சிடும் அத்தை. எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது நீங்க கேட்கலனா நான் வேற ஒரு விபச்சாரிக்கிட்ட போயிடுவேன் அத்தை. இது நீங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியல அத்தை. நான் கிளம்புறேன். மாப்பிள்ளை ஒரு நிமிஷம், நீங்கள் மட்டும் வேற பொண்ணை தேடி போனா என்னோட மகள் வாழ்க்கை என்ன ஆகுறது? இதுக்கு நான் விட மாட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆசை தீரணும், அவ்வளோதானே? என் மகளோட வாழ்க்கை வீணா போகக்கூடாது. அதனால இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். உங்களுக்கு என்ன என்னை எடுத்துக்கணும், அவ்வளோதானே? எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டப்படி என்னை அனுபவிச்சுக்கோங்க. பாண்டியம்மா, எங்கடி போன கிளட்டி சிரிக்கி? என் புருஷன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். போய் ஒளிஞ்சுக்கோ, தப்பாயிட போகுது. பாண்டியம்மா, உன்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். ஒரு சந்தோஷமான செய்தி. எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருப்பில. லாட்டரி சீட்டை கிளிக்கிறேன்னு இப்ப பாத்தியா அதிர்ஷ்டம் கதை தட்டிருக்கு? பாத்தியா 2 கோடி விழுந்திருக்கடி. என் பொண்டாட்டி சிரிச்சாலே அழகுதான். அந்த பணமெல்லாம் நமக்கு தான். சரிங்க, நம்ம இனிமே கொடீஸ்வரங்க. எப்படி கொடீஸ்வரங்க? இனிமே நம்ம இலையிலே கிடையாதுடி. ஆமா, மாப்பிள்ளை எங்க? அவரு வெளியே போயிட்டாருங்க. வெளியே போயிட்டாரா?
அவரை பற்றி ஏதோ சொன்னேன், லோன் தேடி அலையிறான்னு. இனிமே அவர் கஷ்டப்பட வேணாம். 2 கோடியில் அவருக்கு 1 கோடியை கொடுத்துருவோம். ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு போட்டோம். நான் சொல்கிறதான் நல்லது. எப்படி? இனிமே நான் கோடீஸ்வரன். இவ்வளோ சந்தோஷமான செய்தியை சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஐயோ ஐயோ, பாண்டியம்மா சிரிச்சாலே அழகுதான். வாட் டார்லிங், காம வெள்ளத்தில் வா முழுகலாம். என் மாமா, இன்னைக்கு நீ வேலையை பாரு, நாளைக்கு நான் வேலையை பார்க்குறேன்.